மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ் திலீப் பாபு அவர்களுக்கு அண்ட் அதோட ஜேர்னியை எடுத்து நடத்துகிற துரை அண்ட் தேவ் 2 பேருக்கும் அப்பாடா ஸ்டேஜுக்கு இதை பார்க்காம சொல்லுவேன் 2 பேர், ஏன்னா எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அண்ட் நம்மளுடைய படம் இல்லாமல் ஒரு மேடையில் ஜாலியாக பேசுறது மாதிரி இருக்கிற ஒரு ஜாலி இருக்கு, அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படம் நான் பார்க்கல, இன்னும் நான் பார்க்க மாட்டேன், தேட்டரில் தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த இதில் பார்த்தா ஒரு மாதிரி அந்த பாப்கார்ன் இல்லை, அந்த ஒரு மாதிரி நான் ஆல்மோஸ்ட் டெய்லி படம் பார்ப்பேன் தேட்டரில். அண்டு தேட்டரில் பார்க்குற மாதிரி ஜாலியாக ப்ளீஸ் படம் எடுங்க, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது இந்த படமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா, ஏன்னா சில பேர்லாம் நிஜமே சொல்லுவாங்க, பாதி பேர் கதையை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டாங்க ஃபுல்லாக. அப்படியா? ஆமாம், என் ஃப்ரெண்டு ஒரு என்கிட்ட வந்து மச்சி 6 சென்ஸ் பார்த்துட்டியா, அதில் ப்ரூஸ் வில்லிஸ் தான் பேய் அப்படின்ட்டான். ஏன்டா அப்படி சொன்ன, பார்க்கலடா அப்படின்னு. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட் எதுன்னா எல்லாரும் வச்சு சொல்கிறத வச்சு ஃபுல் படமும் சொல்லிடலாம் போல இருக்கு. இல்லை சார், இதில் கேட்காதீங்க, கேட்கக்கூடாது. அப்படி போதும், படமே பார்த்த மாதிரி இருக்கு. வெரி க்ளோ. நான் அங்கேயே கேட்பேன், என்ன சார் நல்லா இருக்கா, என்ன நல்லா இருக்குன்னு சொல்லலாமா அப்படிலாம் கேட்பேன். ராஜமுருகன்ட்ட கேட்டேன், சார் நிஜமாவே நல்லா இருக்கு சார் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இது நல்லபடியாக போய் இந்த டீமுக்கு ஒரு பிக் பூஸ்ட் ஆஃப் ஒர்க் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பிரணவ் ஒழுங்காக பண்ணுறா, செம்மையாக பண்ணு, செம்ம டேலண்ட்டு. அண்ட் சிங்கிள் வேறு. இப்போது என்ன எதுக்கெல்லாம் கத்துறீங்க? நான் வந்து என்னுடைய படம் ரிலீஸ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், நீ அட்லீஸ்ட் லவ்வாவது பண்ணு. கண்டிப்பாக கேர்ள்ஸ் இப்போ மிஸ் பண்ணீங்கன்னா வேறு லெவலில் மிஸ் பண்ணியிருப்பீங்க. குறியீடு மாதிரி யாருக்குமே இடைஞ்சல் பண்ணாத தப்பு நினைக்காத குழந்தைங்க இது, அந்த மாதிரி நான் சொல்லி கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி.